நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வக்ஃபு சொத்துக்களையும் எத்தனை 7.5-8 லட்சம் ஏக்கரை டிஜிட்டலைஸ் பண்ணிடுவாங்களாம். ஒரு தட்டுன உடனே எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருமா, எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, எவ்வளோலாம் ரெவென்யூ இருக்குன்னு. இந்த ஒன்றிய அரசிடம்தான் கேள்வி கேட்கப்பட்டது. இந்தியாவிலே இயற்கை பேரிடர்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை, இயற்கை பேரிடர்கள் எத்தனை நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடம் நோ டேட்டா. இதுவரை இந்தியாவிலே எத்தனை வினாத்தால் கசிவுகள் ஏற்பட்டிருக்கிறது, பேப்பர் லீக் நடந்திருக்குது என்று கேட்டால் இந்த அரசிடம் தகவல் இல்லை. SC/STக்கு எதிராக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி நிலையங்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராக எவ்வளவு ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கிறது, எத்தனை பாகுபாடுகள் நடந்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசிடத்திலே தகவல் இல்லை. விவசாயிகள் போராட்டம் ஆண்டு கணக்கிலே நடந்திருந்த போது எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. கொரோனாவிலே எத்தனை பேர் செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. டிமானிட்டைசேஷன், இரவோடு இரவாக பணமதிப்பீட்டை அறிவித்த போது எத்தனை பேர் வங்கி வாசலிலே ATM வாசலிலே நின்று செத்தார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடத்திலே இல்லை. இவர்கள் என்ன செய்வார்களாம், இந்தியாவில் இருக்கும் 8 லட்சம் ஏக்கர்களை ஒருங்கிணைத்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு தட்டில் யாருக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு சொல்லிடுவாங்களாம். இதை நம்ப வேண்டும் முஸ்லீம்களே. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இவருடைய நோக்கம் என்னவென்றால் நல்லெண்ணத்திற்காக நம்முடைய மூதாதையர்கள் இத்தனை லட்சம் ஏக்கர்களை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்த இத்தனை லட்சம் ஏக்கர்களை தங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 2-3 தொழிலதிபர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக, நம்முடைய உரிமைகளை பறித்து பிறருக்கு கொடுப்பதற்காக செய்யப்பட்ட மிகப்பெரிய சதிதான் இது.